ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பல நாள் கழித்து 1 பிளாக் தான் விளையாட வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து வச்சு 2 வாரம் 3 வாரம் மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் நான் எடிட் பண்ணி வீடியோவே போடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் வீடியோ போட லேட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரிட்டி வந்திருக்காங்க, போயிட்டாங்க. இருங்க மறுபடியும் கூப்பிடுவோம். கைஸ், இவங்க வந்து செலிப்ரிட்டி ட்ராகன் கேமர். வாங்க மைண்ட் பண்ணுவோம். வழக்கம் போல் மைண்ட் பண்ண தொடங்கியாச்சு. ட்ராகன் கேமர் பக்கத்தில் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் கூட கனெக்ட் பண்ணவே முடியல கைஸ். ரொம்ப நேரமாக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு படியாக கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா உடன் பிக்ஸில் மெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன இப்போ என் சப்ஸ்கிரைபராக இருந்துட்டு உடன் பிக்ஸில் மெயின் பண்ணலாமா அப்படின்னு 5 பிக்ஸை தூக்கி போட்டேன். உடம்புறோம் நான் போன வீடியோவிலேயே நிறையா உடச்சிட்டேன். உடச்சி கையெல்லாம் வலிக்குது. அதனால் இந்த தடவை நீ உட. யாருக்கும் மாப்பு வந்து அடிக்கிறதுக்கு கீழே கத்தியோடு நிற்கேன். இரு ப்ரோ, கல் மட்டும் பொறிக்க மிச்சம் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ ப்ரோ. கை பொட்டி கை கூட நான் தூக்கிடுவோம் ப்ரோ. கோல்ட நான் பின்ன நீயே வச்சுக்கோ. ஆனால் எந்த மாப்பு இருந்தாலும் சிங்கிள் சைஸ் செய்வேன். 4th ரேஞ்ச் வரைய ரைட் ஹேண்டில் டீல் பண்ண ஆகுதுண்ணா. உடம்புற எல்லாத்தையும் வட. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸ்டோனு இந்த குட்டிகள் ஒன்றுமே இல்லை. ஸ்டோன் எடுத்து என்னடா செய்ய வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோன் ஸ்லாப் செய்ய போகிறேன். சாரி, இது கிரேவால் ஸ்டோன் ஸ்லாப் செஞ்சு இந்த இடத்த கொஞ்சம் பெருசாக்க போகிறேன். பெருசாக்கினாலும் நிற்க ஓட வீடு கட்ட எல்லாத்துக்கும் நிறைய ஸ்பேஸ் வரும். நல்லா வேறு டபுள் கிளிக் பண்ணியிருப்பேன். அடுத்தது நம்ம எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டோம். போடு எல்லாம் அடுத்து இந்த இடத்த பூரா பெருசாக அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு பெரிய வீடாக கட்ட போகிறேன். யாருமே கிட்டிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பெரிய வீடாக கட்ட போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த வரைக்கும் போயிட்டாரு. நான் மைண்ட் பண்ண வேண்டிட்டேன். நீ யாரா பைத்தியக்காரா போட்டாங்கிட்டு என்ன அடிச்சிருவியாடா? அடிச்சு பார் என்ன அடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே விட்டு வைக்க மாட்டேன். பார்த்தீங்களா என் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ காலம் பாதுகாக்கணும். எல்லாம் என் தம்பி மேலே இருக்க பாசம். வழக்கம் போல் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் சுற்றி எல்லா இடத்துலையும் டார்ச்செல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார். எல்லா பொருளையும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு உடச்சிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த கோமாளி வந்துட்டான். எத்தனை தடவைடாவும் அடிக்கிறது போங்கிட்டு சேர்த்து போயிட்டான். வாங்க அடுத்து மறுபடியும் மெயின் பண்ணுவோம். காய்ஸ் பனிக்கரடி இருந்துருக்கு. யாருக்கிட்ட போடாங்கிட்டு அடிச்சிருச்சு. ஆனால் எந்த மாம்பு இருந்தாலும் சிங்கிள் சைஸ் செய்வேன். அவரே அடிச்சு கொண்டாரு. அவ்வளோவா. வாங்க அடுத்த பிளாக்கை மெயின் பண்ண போவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த இடத்த மறுபடியும் ஃபில் பண்ண வந்துட்டேன். வாங்க மறுபடியும் ஃபில் பண்ணுவோம். மழை வேறு பெய்யுது கைஸ், சளி பிடிச்சிக்கிடும். அதுக்கப்புறம் என் நாய் வேறு மழையை நனைஞ்சிக்கிட்டு இருந்தது, அதுக்கும் சளி பிடிச்சிக்கிடும்லா. அதனால் ஒரு போய் மரம் நிழலில் நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். இவர் பார்த்திங்கன்னா இன்னும் உடச்சிட்டே இருந்தார். ஓடப்புறம் இந்த கோமாளிப்பையெல்லாம் வந்தால் அடித்து கீழே தட்டி விட்டாச்சு. அடுத்து இந்த இதில் எதுவும் வாங்குமான்னு பார்த்தேன், ஒன்றும் சரியாக அமையலை. பார்த்திங்கன்னா ஒரு அயன் மட்டும் வாங்கி ஒரு பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுக்கிட்டு போனேன். செஞ்சாச்சு. அடுத்தது கொஞ்சம் ஒரு ஷீல்டு, அவ்வளோதான். இன்னுமே எவனாலும் வாங்கடா, அவ்வளோதான். ஆமாம் தான். வாங்க கைஸ் அடுத்த எல்லா வேலையும் பார்ப்போம். என்ன அப்புறம் அடிக்க அவர் தான் அடிக்கன்னு பார்த்தேன். சில மாவுகள் என்னை வந்து அடிச்சிச்சு. என்ன அப்புறம் ஃபுட்டு அது பார்த்திங்கன்னா மெயின் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தேன் இந்த கோமாளி வந்துட்டான். நீ யாரா நீ போடா அங்கிட்ட அடி நீ ஒன்று அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை அடிச்சு கொண்டுட்டான். என்ன பண்ணேன்? மறுபடியும் விடவே இல்லையே. மறுபடியும் போய் எல்லாத்தையும் ரூட்டெல்லாம் பொறிக்கிட்டு வந்து வெறுங்க இலையை அவனை கொடுத்த போயிட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவரும் செத்து போயிடுவார். பார்த்திங்கன்னா ரூட்டெல்லாம் சருதா செதறி அவரும் செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் போல் பால் குடிச்சிட்டு அவருக்கு கொண்டு போய் பால் கொடுத்தேன். என்ன ப்ரோ பால் எடுத்துக்கோ ப்ரோ. எடுத்துக்கிட்டாரு. வாங்க அடுத்த வேலையை பார்க்க போவோம். அடுத்த பொட்டிக்குள்ளேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் பார்த்தா முட்டையாக ஓடுதா கைஸ். பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாய்சன் எஃபெக்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் போல் பால் கொடுத்தேன். சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி தான் நல்லா பார்த்துக்கிடுவேன். வேணால் நீங்களும் வாங்க, உங்களையும் நல்லா பார்த்துக்கிடுவேன்.
அடுத்து பார்த்திங்கன்னா பிக்காக்ஸு, ஆக்ஸு, ஸ்வாடு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பேசிக் டூல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டேன். ஏன்னா அடிச்சடியில் எல்லா டூல்ஸ் எங்கே போனச்சுன்னு தெரியல, எல்லாம் உடஞ்சிச்சு. அடுத்து மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பொருள் வந்தது. அடுத்து வந்து கோமாளி வந்தோம். அடித்து முடித்து அதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டோம். மறக்காமல் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராகன் கிராஃப்ட் தமிழ் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அதனால் இவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.